Hi students, this is Ivan Max. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1 அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸில் எக்ஸசைஸ் 1.2 தேர்ட் கொஷின் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பை காஸ் ஜோர்டான் மெத்தட். அதில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்குறோம். ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரியாமா? இதனுடைய இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு நம்ம காஸ் ஜோர்டான் மெத்தடை யூஸ் பண்ணணும். சரி, காஸ் ஜோர்டான் மெத்தடை யூஸ் பண்ணி இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, கொடுத்துருக்கிற கிவன் மேட்ரிக்ஸுக்கு நம்ம ஏ அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துக்கிறோம். இப்போ ஏங்கிற அந்த மேட்ரிக்ஸையும் ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட ஜாயின் பண்ணுவோம். லாஸ்ட் வீடியோலேயே நம்ம பார்த்துருப்போம். ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸை அதனுடைய ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட ஜாயின் பண்ணும்போது என்ன கிடைக்கும் பாருங்கள். 1 -1 0 1 0 -1 அண்ட் 6 -2 -3 ஏங்கிற மேட்ரிக்ஸ் அப்படியே காப்பி பண்ணி அதோட நமக்கு ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை ஜாயின் பண்ணுங்க. 1 0 0 0 1 0 0 0 1. சரியாமா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை அதனுடைய ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்ற போகிறோம். ஏங்கிற மேட்ரிக்ஸ் எப்படி மாற்றுறோம்னா, இதே மாதிரியே ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை சேஞ்ச் பண்ணுறோம். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எப்படி மாறும் அப்படின்னா, இதனுடைய இன்வர்ஸ் மேட்ரிக்ஸாக மாறும். ரைட்டாமா? அப்போ லாஸ்ட்டாக நம்மகிட்ட இந்த இடத்துல இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டியாக மாற்றும் போகுது, இது பக்கத்தில் இருக்கிற இந்த மேட்ரிக்ஸ் அதனுடைய இன்வர்ஸ் மேட்ரிக்ஸாக சேஞ்ச் ஆகும். அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொடுத்துருக்கிற கிவன் மேட்ரிக்ஸினுடைய இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்து எழுதுவோம். சரியாமா? அப்போ இதனுடைய ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை மாற்றுறதுக்கு என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம எக்லன் ஃபார்ம் மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி ரூல் தான். சரியாமா? ஃபஸ்ட்டு இதில் என்னென்னா, ஐடென்டிட்டி மாற்றுறதுக்கு இங்கே ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்கணும்? 1. சரியாமா? அதே மாதிரியே இங்கே என்ன நம்பர் இருக்குது பாருங்கள், 1 தான் இருக்குது. சப்போஸ் இதில் வேறு ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பரால் ஃபுல்லாக அந்த ஃபஸ்ட் ரோவை டிவைட் பண்ணணும். சப்போஸ் இதில் ஒரு 2 or 3 இருந்துச்சுன்னா அந்த நம்பரால் ஃபுல்லாக டிவைட் பண்ணுவோம். சரியாமா? பட் இப்போ இந்த ரோவில் பாருங்கள் 1 தான் இருக்குது. அப்போ நமக்கு அந்த சேஞ்ச் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் ரோவை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ரோவில் என்ன இருக்குது? 1 -1 0 1 0 0. செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது பாருங்கம்மா. ஏன்னா செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர் 0 ஆக்குறோம். அதே மாதிரி தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பரும் 0 ஆக்கணும். அப்போ இதில் ஒரு 2 நம்பரையுமே நம்ம எதோட கம்பேர் பண்ணணும்னா, ஃபஸ்ட் ரோவோட ஃபஸ்ட் நம்பரோட. இங்கேயும் 1 தான் இருக்குது, இதுலேயும் 1 தான் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக டேரெக்டாக R2லேருந்து R1 சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த R2லேருந்து R1 சப்ட்ராக்ட் பண்ணுறது ஒரு ரஃப் ஒர்க்காக பண்ணிடுவோம். அந்த ரஃப் ஒர்க்கை இப்போ நான் சைடில் காப்பி பண்ணி சொல்லியிருக்கேன் பாருங்கள். அதாவது செகண்ட் ரோ எந்த ரோவில் நமக்கு 0 தேவைப்படுதோ அந்த ரோ ஃபஸ்ட்டில் எழுதிக்கோங்க. அதாவது 1 0 -1 0 1 0. அதுக்கு கீழே அப்படியே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஃபஸ்ட் ரோ எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் ரோவில் என்ன இருக்குது? 1 -1 0 1 0 0. சரியாம்மா? இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சைனை பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்பர் தான் நம்ம எலிமினேட் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட் நம்பருடைய சைனை மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதனுடைய சைன் எப்படி இருக்குது? சேம் சைனாக இருக்குது. அப்போ சைனை சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ எல்லாத்துக்குமே சைனை சேஞ்ச் பண்ணணும். சரியாம்மா? 0 இருந்தால் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அப்போ 1 -1 என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். இப்போ இங்கே -1 நம்ம +1 மாற்றினால 1 கிடைக்கும். அதே மாதிரி இங்கே -1 + 0 -1. இது -1 மாற்றினால -1 அண்ட் தென் 1 0. சரியாம்மா? இப்போ இதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரோவை எழுத போகிறோம். பாருங்கள். அப்போ ஃபஸ்ட் ரோ ஆல்ரெடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதில் ஆல்ரெடி 1 இருந்ததுனால நம்ம ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்ச் பண்ணலாம் அப்படி எழுதிட்டோம். செகண்ட் ரோவில் என்ன இருக்குது? 0 1 -1 அண்ட் தென் -1 1 0. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பரை 0 ஆக்கணும். இங்கே என்ன நம்பர் இருக்குது? 6 இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ரோவை எல்லாத்தையும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணி தேர்ட் ரோலேருந்து ஃபஸ்ட் ரோவை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கு அந்த தேர்ட் ரோவில் நம்ம எந்த சேஞ்ச் பண்ண வேண்டாம். அதனால் தேர்ட் ரோவை அப்படியே ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிடுங்க. அதாவது ரஃப் ஒர்க்கு நான் சைடில் எழுதியிருக்கேன் பாருங்கம்மா. என்ன இருக்குது அப்படின்னா 6 -2 -3 அண்ட் தென் 0 0 1. ஃபஸ்ட் ரோ எல்லாத்தையும் 6ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 1 6 6 -6 0 அண்ட் தென் 1 6 6 0 0. இப்போ இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். எப்படி எதனால் சப்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட் நம்பரை எலிமினேட் பண்ணணும். அதனுடைய சைன் எப்படி இருக்குது? சேம் சைன். அப்போ சேம் சைனாக இருந்தால் சேஞ்ச் பண்ணுங்கள். ஆப்போசிட் சைனாக இருந்தால் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ரைட். இப்போ 6 -6 என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இப்போ நம்ம இதை 6 + 6ஆக மாற்றின பிறகு 6 -2 என்ன வரும் அப்படின்னா 4. இங்கே தேர்ட் ஒன் என்ன இருக்குது? -3 அண்ட் தென் ஃபோர்த் ஒன் -6 அப்புறம் 0 லாஸ்ட் ஒன் 1. இதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ரோவாக எழுத போகிறோம். அப்போ தேர்ட் ரோவில் என்ன இருக்குது பாருங்கள், அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. 0 4 -3 -6 0 1. இப்போ செகண்ட் ரோவில் நம்ம என்ன பண்ணோமோ அதை ரீசனாக சைடில் மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போ செகண்ட் ரோவில் நான் என்ன பண்ணேன்? செகண்ட் ரோவிலேருந்து ஃபஸ்ட் ரோவை டேரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா நமக்கு நம்பர் ரெண்டுமே சேம் நம்பராக இருந்ததுனால டேரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். பட் ரோ 3லேருந்து நம்ம ரோ 1 என்ன பண்ணிட்டோம்?
ரோ 3லேருந்து ரோ 1 6ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். சரியாமா? ஏன்னா ரோ 3ல நம்மளுக்கு 6 இருந்ததுனால 6ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். சரியாமா? இப்போ ஃபஸ்ட்டு காலத்தில் பாருங்கள் நம்மளுக்கு தேவையான நம்பர் கிடச்சிட்டா 100. இதே மாதிரியே செகண்ட் காலத்துலேயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் பாருங்கம்மா. செகண்ட் காலம் எப்படி இருக்கணும்? 0 1 0 இருக்கணும். அப்போ 1 எங்கே இருக்கணும் அப்படின்னா இந்த சென்டரில் வரக்கூடிய நம்பர் 1 இருக்கணும். ஆல்ரெடி இங்கேயும் பாருங்கள், இதுலேயும் சென்டரில் நமக்கு ஆல்ரெடி என்ன தான் இருக்குன்னா 1 தான் இருக்குது. சப்போஸ் இதில் வேறு ஒரு நம்பராக இருந்துச்சுன்னா அதே மாதிரி அந்த நம்பரால் டிவைட் பண்ணணும். இப்போ இங்கே 3 இருக்குது அப்படின்னா எல்லாத்தையுமே 3ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ தான் இதில் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 கிடைக்கும். பட் இந்த நமக்கு இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 1 இருக்கிறனால நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. அப்போ எதை மட்டும் 0 ஆக்கினா போதும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் 0 ஆகிறோம். இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குது? இதுலேயும் 1 தான் இருக்குது, இங்கேயும் 1 தான் இருக்குது. அப்போ டேரெக்டாக என்ன பண்ணால் போதும், ஆட் பண்ணாலே 0 ஆயிரும். அப்போ சப்ட்ராக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கம்மா. அப்போ இதை ஆட் பண்ணாலே போதும். ஏன்னா ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு இதில் மைனஸு இதில் ப்ளஸ்ஸு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட் சைடில் தான் இருக்குது. அப்போ டேரெக்டாக 1 0 ஆட் பண்ண என்ன வரும்? 1. அதே மாதிரி -1 1 சப்ட்ராக்ட் பண்ண என்ன ஆயிரும்? 0. அதே மாதிரி இங்கே 0 கூட -1 ஆட் பண்ண என்ன வரும்? -1. சரியாம்மா? அதே மாதிரி இங்கே 1 -1 என்ன ஆயிரும்? 0. அதே மாதிரி 0 1 ஆட் பண்ணால் 1 0 0 0. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் எந்த சேஞ்ச் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி 1 இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதனால் 1 0 1 -1 -1 1 0. அதே மாதிரியே லாஸ்ட் ரோ பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? 4 இருக்குது. இப்போ இதில் இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போ செகண்ட் ரோவை எல்லாத்தையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணி ரோ 3லேருந்து ரோ 1 சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ரஃப் ஒர்க்காக பண்ணுங்கள். சரியாம்மா? ஓகேம்மா. அப்போ நமக்கு லாஸ்ட் ரோ, அதாவது தேர்ட் ரோவை ஃபஸ்ட்டு அப்படியே ரஃப் ஒர்க்கில் எழுத போகிறேன். என்ன கொடுத்துருக்காங்க? 0 4 -3 -6 0 1. சரியாம்மா? இப்போ இதுக்கு கீழே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரோ 2வை 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 0 1 4 is 4 -4 அதே மாதிரி -4 4 0. சரி, இப்போ செகண்ட் ஒன்றை தான் நம்ம எலிமினேட் பண்ணுறோம். செகண்ட் ஒன்னுடைய சைனை பாருங்கள், சேம் சைன். அப்போ சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ண என்ன கிடைக்கும்? மைனஸு ப்ளஸ் ஆயிரும். அதே மாதிரி இங்கே மைனஸு ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ்ஸு மைனஸ் ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆயிரும்? 4 -4 0 ஆயிரும். ஃபஸ்ட் ஒன் ஆல்ரெடி 0. இங்கே +4 இருக்குது. 4லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரும் அப்படின்னா 1. அதே மாதிரி -6 +4 அப்போ என்ன வரும்? -2. இங்கே -4 அண்ட் தென் லாஸ்ட் ஒன் வந்து 1. இப்போ இதைத்தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா லாஸ்ட் ரோவை எழுத போகிறோம். அப்போ பாருங்கள், ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் 2 ரோ எழுதிட்டோம். இப்போ லாஸ்ட் ரோவை நம்ம எழுதின ரஃப் ஒர்க்கு அப்படியே இங்கே காப்பி பண்ணிக்கிடுவோம். அப்போ 0 0 1 -2 -4 அண்ட் தென் 1. சரியாம்மா? இப்போ பாருங்கள், செகண்ட் காலமும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டட் ஆகிட்டு 0 1 0. இப்போ தேர்ட் காலத்துக்கு வாங்க. தேர்ட் காலத்தில் நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? 0 0 1 இருக்கணும். அப்போ 1 எங்கே வரணும் அப்படின்னா லாஸ்ட்டு ரோவில் லாஸ்ட் நம்பர். அதே மாதிரி இங்கே பாருங்கள், லாஸ்ட் ரோவில் லாஸ்ட் நம்பர் நமக்கு ஆல்ரெடி 1 தான் இருக்குது. அப்போ இந்த நம்பரை அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா காப்பி பண்ணிடுவோம். சப்போஸ் இதில் வேறு ஒரு நம்பராக இருந்துச்சுன்னா எப்போ போல் என்ன பண்ணணும்? அந்த நம்பரால் அப்படியே டிவைட் பண்ணணும். சரியாம்மா? இங்கே வந்து ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பரும் நமக்கு ஆல்ரெடி 1 தான் கிடச்சிச்சு. செகண்ட் ரோவில் செகண்ட் நம்பரும் 1 தான் கிடச்சிச்சு. இப்போ நமக்கு தேர்ட் ரோவில் தேர்ட் நம்பரும் ஆல்ரெடி 1 இருக்கனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ நமக்கு எந்த நம்பர் மட்டும் 0 ஆக்கினா போதும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் மட்டும் 0 ஆக்குறோம். இப்போ டேரெக்டாக நம்பருமே சேமாக இருக்குது, சைன் மட்டும் ஆப்போசிட்டாக இருக்குது. டேரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பில் இந்த ரோ 1 நான் அப்படியே என்ன பண்ணிக்கிறேன்? ரோ 3 கூட ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? இங்கே 1 0 இருக்குது, ஆட் பண்ண என்ன வரும்? 1. அதே மாதிரி இங்கே 0 0 ஆட் பண்ணால் 0. அதே மாதிரி 1 -1 இருக்குது, சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆயிரும்? 0. சரியாம்மா? இங்கே 0 -2 இருக்குது, ஆட் பண்ணும்போது -2. இங்கே 1 -4 இருக்குது, ஆட் பண்ணும்போது -3. அதே மாதிரி 0 1 இருக்குது, ஆட் பண்ணால் 1. இப்போ செகண்ட் ரோவில் அதே மாதிரி பாருங்கள், இங்கே என்ன நம்பர் இருக்குது? -1. இதையும் நம்ம எதோட கம்பேர் பண்ணுறோம்? அதே மாதிரி லாஸ்ட் ரோவோட தான். இங்கேயும் நம்பர் சேமாக இருக்குது, சைன் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது, ஆப்போசிட் சைன் தான். அதனால் டேரெக்டாக என்ன பண்ணுறீங்க? ஆட் பண்ணால் 0 ஆயிரும். அப்போ எனக்கு 0, அதுமாதிரி 1 0 ஆட் பண்ணால் என்ன வரும்? 1. -1 1 ஆட் பண்ணால் சப்ட்ராக்ட் பண்ணால் 0. நெக்ஸ்ட்டு இங்கே -1 -2 -1 -2 ஆட் பண்ண என்ன வரும்? -3. அதே மாதிரி இங்கே 1 -3 1 -3 சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரும்? -3. இங்கே 0 கூட 1 ஆட் பண்ண என்ன வரும் அப்படின்னா 1. இப்போ லாஸ்ட் ரோவில் ஆல்ரெடி நமக்கு இங்கே என்ன தான் இருக்குன்னு 1 தான் இருக்குது. அதனால் லாஸ்ட் ரோவில் எந்த சேஞ்ச் பண்ண வேண்டாம், அப்படியே காப்பி பண்ணிடுங்க. அப்போ 0 0 1 -2 -4 1. சரியாம்மா? இப்போ லாஸ்ட் ரோ அப்படி எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், அப்போ லாஸ்ட்டு காலமும் நம்மளுக்கு 0 0 1 கிடச்சிட்டா. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றிட்டோமா? அப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை மாற்றும் போது இங்கே பக்கத்தில் இருக்கிற இந்த மேட்ரிக்ஸ் யாருன்னு நமக்கு கொடுத்துருந்த இந்த கிவன் மேட்ரிக்ஸினுடைய இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் தான் நம்மளுக்கு அங்கே பக்கத்தில் இருக்கிற மேட்ரிக்ஸ். அப்போது நமக்கு தேர்ஃபோர் லாஸ்ட்டு நம்ம என்ன எழுதிக்கலாம்? ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிறது இங்கே இந்த இருக்கலாமா? இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே காப்பி பண்ணிடுங்க. இப்போ -2 -3 1 -3 -3 1 அண்டு -2 -4 1.
இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற கிவன் மேட்ரிக்ஸினோட இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸு. ஓகேவாம்மா, இப்படி தான் நம்ம காஸ் ஜோர்டான் மெத்தடில் யூஸ் பண்ணி நம்ம இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவாம்மா, தேங்க்யூ.